வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். கவிஞர் திருவள்ளுவரின் மரபை கையகப்படுத்துவதற்கான எந்தவொரு முயற்சியையும் தமிழர்கள் கடுமையாக எதிர்க்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை வலியுறுத்தினார். கவிஞர் வைரமுத்துவின் திருக்குறள் விளக்கவுரை வெளியீட்டு நிகழ்வில் பேசிய ஸ்டாலின், திருவள்ளுவரை ஒரு புரட்சிகர சிந்தனையாளர் மற்றும் பகுத்தறிவு குரல் என்றும், அவர் தனது படைப்புகள் மூலம் சமூக விதிமுறைகளை சவால் செய்தார் என்றும் வர்ணித்தார். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விளக்கவுரையின் முதல் பிரதியை பெற்றுக் கொண்டார். திருவள்ளுவரையும் அவரது கருத்துக்களையும் தங்கள் சொந்த கருத்துக்களாக கூற சில சக்திகள் முயற்சிப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இந்த முயற்சிகள் ஆரிய மரபில் ஒத்த நபர் இல்லாததிலிருந்து உருவாகின்றன என்றும், இது கவிஞரின் மரபை திருட முயற்சிகளுக்கு வழிவகுக்கிறது என்றும் அவர் வலியுறுத்தினார். இது வெறும் திருட்டுச் செயல் மட்டுமல்ல, ஏமாற்றும் தந்திரம் என்று ஸ்டாலின் எச்சரித்தார். அவர்கள் திருக்குறளை கையகப்படுத்த முயன்றால் திருவள்ளுவரின் கருத்துக்களின் சக்தி அவர்களை எரித்துவிடும் என்றும் கூறினார். பிறப்பால் அனைத்து மனிதர்களும் சமம் என்ற திருவள்ளுவரின் நம்பிக்கை 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் மிகவும் பொருத்தமானதாகவே உள்ளது என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். இதுபோன்ற காலத்தால் அழியாத செய்திகள்தான் திருக்குறளை மனிதகுலத்திற்கு ஒரு முக்கிய வழிகாட்டியாகவும், தமிழ் அடையாளம் மற்றும் பகுத்தறிவு மதிப்புகளின் அடையாளமாகவும் ஆக்குகின்றன என்று அவர் கூறினார். திருக்குறளை தேசிய அளவில் ஊக்குவிக்க புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளுக்கு ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். அதன் தத்துவ மற்றும் நெறிமுறை ஆழத்தை அங்கீகரித்து பாரம்பரிய தமிழ் உரையை இந்தியாவின் தேசிய வேதமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதன் உலகளாவிய ஈர்ப்பை எடுத்துரைத்து திருக்குறள் மொழி மற்றும் பிராந்தியத்தை கடந்து அனைவருக்கும் வழிகாட்டுதலை வழங்குகிறது என்று அவர் கூறினார். இந்த நோக்கத்தை மேலும் மேம்படுத்த திருக்குறளில் காணப்படும் மதிப்புகள் மற்றும் ஞானத்தை பரப்புவதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான நிறுவனத்தை டெல்லியில் உருவாக்க ஸ்டாலின் முன்மொழிந்தார். திருவள்ளுவரின் போதனைகளை இந்திய சமூகத்திற்குள் உட்பொதிக்கவும், அவரது கொள்கைகள் எதிர்கால சந்ததியினரை சென்றடைவதை உறுதி செய்யவும் அனைத்து தமிழர்களும் பங்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்து முடித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.